தம்பியோட தோழி முடிச்சு விட்டாங்கடி. தங்கோ தங்கோ, உனக்கு புரியுதடி? உனக்கு புரியுதா? அவங்க பழி வாங்கன்னு கூட உனக்கு தோல்லையடி. ஐயோ உயிரை மாத்திட்டியே. ஒப்பனை என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியாம. இந்த நாயலுக்கு வேலையா 3 மாசத்துக்குள்ள அவங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு சாதாரணமான உயிரா? மாசு வரும்ல பெத்து வளர்த்த நேடி பாதி. இல்லாம நான் என்ன ஐயோ. அந்த பொம்பளை கிட்டத்தான் என் புள்ள எல்லாம் காமிச்சா. அவ உடம்பு விண்ணமானத அந்த பொம்பளை நினைச்சிருந்தா என் புள்ளைய பொக்கிசமா பாதுகாத்திருக்கலாம். அப்ப நம்ம புருஷனை பேச விட்டுட்டு இன்னவங்க டார்ச்சர் கொடுத்துட்டு பையனை மன ரீதியை கொடுத்து போட்டு என் பிள்ளை இப்ப சாவடிச்சிருக்கிறாங்க. அவளுக்கு உடம்பு முடியலன்னு உள்ள பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளவு சித்திரவதையானு அம்மாட்ட காமிக்கல, மாமியாட்ட கூப்பிட்டு அந்த குடும்பத்துக்கு மானத்தை போக கூடாதுன்னு காமிச்சிருக்கா. அப்ப அந்த மாமியை எப்படி பாத்துருக்கணும்? அவளை வந்து பொக்கிசமா பாத்துருக்கோன்னு மறுபடியும் கூட்டு போய் அதை விட்டுட்டு டார்ச்சர் கொடுத்து சாவடிச்சிட்டு இவங்கதான் காரணம்னு சொல்லிட்டு இறந்துருக்கா. அவங்க மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாமா? அப்போ நாட்டுல இதுதானா வேல்யூ? அவ பொய் பேசுறானா உமா பேசுறான்னு கூட தெரியாதா? சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கா. ஒரு பிள்ளைய அங்க வாருங்க, இத்தனை நாள் ஆச்சு, சனிக்கிழமை இறந்தது. அவ ஒன்னும் வெளியில சுதந்திரமா இருக்கிறா. அவனுக்கு சாப்பாடு விதவிதமா போயிட்டு இருக்குது. குற்றவாளிக்கு என் பிள்ளைய நான் சாம்பல் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். ஊரலகத்தை விசாரிங்க அந்த புள்ளை எவ்வளவு நல்ல புள்ளைன்னு. எல்லாம் வம்படியா வந்து கட்டாயப்படுத்தி குடுங்க குடுங்கன்னு கேட்டு கல்யாணம் பண்ணி போட்டு போய் அந்த புள்ளைய மன ரீதியா உடல் ரீதியா எவ்வளோ சித்திரவதை. அது வேணும் இது வேணும் அப்படி பண்ணிச்சா நான் கேட்டேனா? அப்பனை வச்சு மிரட்டி ஆத்தாளை வச்சு மிரட்டி பையன் செத்து போயிரு மிரட்டி அந்த பையன் புள்ள ஒரே முட்டை செத்து போயிட்டா. எல்லாம் மிரட்டி அந்த புள்ள அப்பனாதாட்டு மறைச்சு கடைசியில் சொல்லிட்டு ஒரே முட்டை போய் சேர்த்தாளே. உங்களுக்கெல்லாம் எல்லாம் வாக்கு மூலமாவும் கொடுத்துட்டு போயிட்டாளே. ஒன்னு என்னத்துக்கு விசாரணை? எதுக்காக காலதாமதப்படுத்துறீங்க? ஏன் அவளை வெளியில வச்சிருக்கிறீங்க? அவளுக்கெல்லாம் ஒரு கேடும் இல்ல. அவெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணுது. உன்ன பாதுகாப்பு வச்சுட்டு இருந்தேன்னா அப்ப பண பலமா அரசியல் பலமா என்னன்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? ஒரு நீதி இல்லையா? ஒரு பெண்ணுக்கு நீதி இல்ல, ஒரு தாய்க்கு நீதி இல்ல. அப்ப சாதாரண ஒண்ணுமே தெரியாது இருக்கிறவங்க அப்படித்தான் புள்ள எடுத்து போச்சு போட்டா கண்ணீர் விட்டு கூடயே முடிச்சா சேர்த்து போயிடலாம்.